ஹாய் ஆல். நான் டாக்டர் பவித்ரா. அடுத்து சம்மர் வருது. அப்படிங்கிறப்ப குழந்தைங்கலாம் யோசிச்சா, அடுத்து வெக்கேஷன் வரும். பாட்டி, தாத்தா வீட்டுக்கு போலாம். அதே மாரி அதிக நேரம் விளையாடலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த சைட் பேரண்ட்ஸ் பார்த்தோம்னா, இவங்க அதிக நேரம் வெயில்ல விளையாடுறனாலயும், மண்ல விளையாடுறனாலயும் வரக்கூடிய ஸ்கின் ரேஷஸ், இச்சிங் அதெல்லாம் எப்படி நம்ம பிரிவென்ட் பண்றது? அதே மாரி இந்த சம்மர்ல அதிகமா வரக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மைன்னு சொல்லக்கூடிய சிக்கன் பாக்ஸ், மீசல்ஸ் அதுக்கப்புறம் கன்ஜங்டிவைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இத மெட்ராஸை அப்படின்னும் சொல்லுவோம். இந்த மாதிரியான வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எப்படி வராம பிரிவென்ட் பண்றது? அப்படி வந்துட்டாலும் அதை எப்படி டக்குனு கியூர் பண்ணிக்கிறது? ஹோமியோபதி மெடிசின்ஸ்ல அதாவது இந்த அம்மை, மெட்ராஸை இதெல்லாமே வராம நம்ம பிரிவென்ட்டும் பண்ணிக்க முடியும். வந்த இன்ஃபெக்ஷன வித்தின் 2 டேஸ்ல அத நம்ம கம்ப்ளீட்டா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாம கியூரும் பண்ணிக்க முடியுங்க. அதிக நேரம் வெயில்ல நின்னு வேலை பார்க்கக்கூடியவங்க, அதிக வெயில்ல டிராவல் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரியான பெர்சன்ஸ்க்கு பாடி ஹீட் ரொம்ப அதிகமாகி, ஹார்ட் பீட் பார்த்தோம்னா ஃபாஸ்ட்டா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்றது. பிளஸ் தல சுத்தல், தலைவலி, வாந்தி, ஒமட்டல் இதெல்லாமே இருக்கும். இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே எந்த ஒரு பெயின் கில்லர் எதுவுமே சைட் எஃபெக்ட் இல்லாம ஹோமியோபதி மெடிசின்ஸ் மூலமா நம்ம கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிக்க முடியும். ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் இந்த டைம்ல ஆக்டிவ் ஆகுறத பார்க்க முடியும். ஏன்னா, நெறைய சன் எக்ஸ்போஷர், நெறைய ஸ்வெட் இருக்கும். இதனால இவ்ளோ நாள் பாசிவா இருந்தது கூட இப்ப வந்து இச்சிங், பெயின், பர்னிங் இதெல்லாம் டெவலப் ஆகுறத நம்மளால நோட் பண்ண முடியும். அதே மாரி இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் ரிங் வார்ம் இதெல்லாமே ஹோமியோபதி மெடிசின்ஸ் எடுக்கிறது மூலமா வித்தின் ஒரு 1 வீக் டூ 10 டேஸ்லயே வந்து அந்த இச்சிங்ல இருந்து வெளிய வரதா இருக்கட்டும், ஒரு 50% இம்ப்ரூவ்மென்ட்ட நம்மளால பார்க்க முடியும். அதே மாரி கிரானிக்கா இருக்கக்கூடிய ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் இப்ப ஆக்டிவ் ஆகுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாமே வந்து கொஞ்ச நாள் கன்டினியூஸா மெடிசின் எடுக்கிறது மூலமா கம்ப்ளீட்டா நம்ம அத கியூரும் பண்ணிக்க முடியும். வார்ம் வெதர்ல தன்னை அதிக மல்டிப்ளை பண்ணிக்கக்கூடிய ஈகோலை இந்த மாதிரியான பாக்டீரியாஸ்னால வரக்கூடிய ஃபுட் பாய்சனிங், அதனால வரக்கூடிய டயரியா, வயிறு வலி, வாந்தி இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா, ஹோமியோபதி மெடிசின்ஸ் எடுக்கிறது மூலியமா அந்த அப்டமன் பெயின வித்தின் 3 டூ 4 ஹவர்ஸ்ல நம்ம நல்லாவே ரெடியூஸ் பண்ண முடியும். அதே மாரி டயரியாவ வித்தின் 1 டேல நம்ம கம்ப்ளீட்டா ரெக்கவரும் பண்ண முடியும். இது இல்லாம நான் இந்த சம்மருக்கு என்னலாம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணி இன்டேக் அதிகப்படுத்தலாம். இளநீர், நுங்கு இந்த மாதிரியான சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். பழைய சாதத்த நைட்டு தண்ணீல போட்டு வச்சு, அத அடுத்த நாள் காலையில குடிக்கலாம். இதெல்லாமே உங்கள ஹைட்ரேட்டடா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். கட் ஹெல்த்த இம்ப்ரூவ் பண்ணும். ட்ரெஸ்ஸிங்ஸ்ல பார்த்தோம்னா, இந்த சம்மர் சீசன்ல கொஞ்சம் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்றது, டைட் ஜீன்ஸ் அவாய்ட் பண்றது. ஸோ இந்த சம்மர எந்த ஒரு ட்ரபிளும் இல்லாம ஸ்மூத்தா, ஹேப்பியா கொண்டு போவோம். அதுக்கு சொன்ன மாரியான ஒரு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஃபாலோ பண்ணுங்க. பிளஸ் ஹோமியோபதியோட கனெக்டடா இருங்க. தேங்க் யூ.